திமுக தலைவர் ஸ்டாலின் தேர்தலில் தோற்ற நிகழ்வுங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. ஏன் அப்படின்னா திமுகவுடைய வரலாற்றில் அதன் தலைவர் அப்படிங்கிறவர் தேர்தலில் தோற்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இதுக்கு முன்பு அந்த பதவியில் வகிச்ச கலைஞர் அவர்கள் தான் போட்டியிட்ட 13 சட்டமன்ற தேர்தலில் தொடர்ச்சியாக வெற்றி பெற்றிருக்கிறாரு. தலைவர் ஆவதற்கு முன்பும் சரி பின்னதும் சரி அவர் தொடர்ச்சியாக வெற்றி பெற்றிருக்காரு. அவர்கிட்ட இருந்து அவருடைய மகனாக இருக்கக்கூடிய தற்போதைய திமுக தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் இந்த பர்டிகுலர் பாடத்தை கற்றுக்கிட்டார் அப்படின்னு பார்த்தா மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஏன் அப்படின்னா அவருடைய தந்தையாக இருந்த கலைஞர் என்ன பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்காருன்னா 13 முறை தொடர்ச்சியாக நின்ன எல்லா இடத்துலையுமே வெற்றி. இந்திய வரலாற்றிலே இத்தனை முறை வெற்றி பெற்றவர் கலைஞர் மட்டும்தான் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு அம்சம். அப்படிப்பட்டவர் என்ன ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்காரு அப்படின்னா 2 முறைக்கு மேலே ஒரு சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் நிற்கக்கூடாது, அதிகபட்சமாக 3 முறை, அதுதான் அவர் வச்சிருக்கக்கூடிய அளவீடு அப்படிங்கிறது. கலைஞர் குளித்தலையில் நிற்கிறாரு, அதன் பிறகு தஞ்சாவூர் வராரு, அதன் பிறகு சென்னைக்கு வரக்கூடியவர் அண்ணா நகரில் 2 முறை, சைதாப்பேட்டையில் 2 முறை, துறைமுகத்தில் 2 முறை, அதிகபட்சமாக 96 சேப்பாக்கம் தொகுதியில் நிற்கிறாரு. அங்கே தான் தொடர்ச்சியாக 3 முறை நிற்கிறார். 96, 2001, பிறகு 2006 தொடர்ச்சியாக 3 முறை, இதுவே அதிகபட்சம். அதன் பிறகு இங்கே நின்னா வெற்றி பெற முடியாது அப்படிங்கிறத கரெக்டாக கணிச்சிட்டு அவர் அங்கேருந்து தன்னோட சொந்த ஊரான திருவாரூர் போகிறார் அப்படிங்கிறது கவனிக்கத்தக்க விஷயம். அப்படி இருக்கும்போது ஸ்டாலின் அவர்கள் ஏன் 4வது முறையாக குளத்தூரில் நிற்கிறார் அப்படிங்கிற கேள்வி முக்கியமான விஷயமா மாறுது. ஏன் அப்படின்னா அவர் தொகுதிக்கு நான் நிறைய செஞ்சிருக்கேன் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்ல இருக்காரு. அதுக்கு கலைஞர் சொன்ன பாடம் என்னன்னா, நீங்கள் நிறைய செஞ்சீங்க அப்படிங்கிறதுனால மக்கள் உங்களுக்கு வாக்களிக்கணுங்கிறது அவசியம் கிடையாது, மக்கள் அப்படி பார்க்க மாட்டாங்க, அதை நம்ம எதிர்பார்க்கவும் கூடாது அப்படின்னு சொல்லி இவரே பாடம் எடுத்திருக்கிறாரு. ஸோ அவருடைய பாடத்தை ஸ்டாலின் அவர்கள் சரியாக புரிஞ்சுக்கலையோ அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. இந்த இடத்துல ஸ்டாலின் அவர்கள் கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணியிருக்கணும். அவர் சென்னையில் நிற்காம குளத்தூரில் நிற்காம அவர் திருவாரூர் போன்ற டெல்டா மாவட்டங்கள் போன்ற பகுதிக்கு போயிருந்தாருன்னா நிச்சயமாக அவரோட வெற்றி இந்த மாதிரியான விஷயமா போயிருக்காது அப்படிங்கிறது அரசியல் அறிஞர் எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு.